ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால அனிமே சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க நம்ம பலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம டாஞ்சிரோ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நான் அந்த கூடையும் மூங்கில்களையும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது சும்மா தான் தம்பி கிடக்கு, நீ வேணா ஃப்ரீயானாலும் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நான் காசு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, எனக்கு ஓசியில் எதையும் வாங்கி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இங்கே நெசுக்கோவை ஒரு குகைக்குள்ளே விட்டு வந்திருக்கான். நம்ம நெசுக்கோ என்னடான்னா குழி தோண்டி அதுக்குள்ளே இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு சன்லைட் ஒத்துக்கிடாது அப்படிங்கிறதுனால அவள் அந்த குழியை தோண்டி இருக்கா. கவலைப்படாத நெசுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டே டைம்லேயும் அவன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட் ஒன்று செய்கிறான். நெசுக்கோ உன்னால் இதுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவளால் அதுக்குள்ளே போக முடியல. பரவாயில்ல, நீ ரொம்பவே பெரிய பொண்ணாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ பெருசாக நல்லா அதேமாதிரி சின்னதாக ட்ரை பண்ணி பாரு, உன்னால் முடியும், நல்ல பிள்ளைலாம் அப்படின்னு அவன் சொல்லவும் பார்த்தா இப்போ அவள் சின்னதாகி அந்த பேஸ்கெட்குள்ளே போயிட்டா. சமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெசுக்கோக்கு வெயிலே படாத மாதிரி அவளை அந்த பேஸ்கெட்குள்ளே வச்சு நடந்து போயிட்டு இருக்கான். மவுண்ட் செக்யூரிட்டி ஒவ்வொருத்தங்கிட்டயா வழியை கேட்டு போயிட்டு இருக்கான். தம்பி பார்த்துப்போ, அந்த இடம் ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. நெசுக்கோவையும் வெளியே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பிளட் ஸ்மெல் வருது. யாருக்கோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் ஸ்மெல் வர்ற இடத்த நோக்கி இவங்க ஓடி போய் பார்த்தா அங்கே எல்லாரோட ரத்தத்தையும் ஒரு டீமன் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கு. நான் இதில் பங்கு தர மாட்டேன் அப்படின்னு நம்ம டாஞ்சிரோவை பார்த்து சொல்லுது. நம்ம டாஞ்சிரோ ஷாக் ஆகுறான். நெசுக்கோக்கு அந்த ரத்தத்தை பார்த்த உடனே குடிக்கணும் போல தோணுது. ஹே வெயிட் பண்ணு, நீ மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அது டாஞ்சிரோவை அட்டாக் பண்ணவும் அவன் ஏர்லேயே அப்படி அதோட கழுத்தை வெட்டுவான். பரவாயில்ல தம்பி, உனக்கு கொஞ்சம் திறமை இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்த்தா அவனோட அந்த வெட்டுப்பட்ட இடம் உடனே ஹீலிங் ஆயிடுது. இங்கே நம்ம நெசுக்கோ என்னடான்னா அந்த ரத்தத்தை குடிக்கணும்னு ஆர்வமாக நின்றுட்டுருக்கா. இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். நம்ம டாஞ்சிரோவை பிடிச்சிருந்தான். அப்போ டாஞ்சிரோ கத்தவும் நம்ம நெசுக்கோ கேட்டுட்டு ஓடி போய் அவன் தலையை ஏற்றுறா. பார்த்தா தலை துண்டாக போயிடுது. ஐயோ நெசுக்கோ கொலை பண்ணிட்டால, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிக்கும் போது பார்த்தா அந்த முண்டை மட்டும் தனியாக எந்திரிச்சு அவனை அட்டாக் பண்ண வருது. என்னடா இது தலையே இல்லாமல் இது அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தா அவன் தலை தனியாக அங்கே பேசிகிட்டு இருக்கு. அந்த டீமனோட பாடி மட்டும் நம்ம நெசுக்கோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டாஞ்சிரோ ஹெல்ப் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே பார்த்தா அந்த தலை இவன் கூட தனியாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நெசுக்கோ ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கா. இந்த டீமனோட தலை வேற தனியாக இவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இவனோட ஆயுதத்தையே பிடிச்சி வைக்கும். இவன் தலையை வச்சு அதில் ஒரு முட்டுறான். இவன் தலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அது பயந்துட்டு இருக்கு. கடைசியில் இவன் அதை லாக் பண்ணி வச்சுட்டு நேராக நெசுக்கோ இருக்கிற இடத்துக்கு ஓடுறான். நம்ம டாஞ்சிரோ அந்த டீமன் நெசுக்கோ அடிக்கிறத பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிட்டு அதை போய் தள்ளி விடுறான். பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இவங்க மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கவும் கரெக்டாக நெசுக்கோ அவனை பிடிச்சிருதா. அந்த டீமனோட பாடி மட்டும் தனியாக கீழே விழுந்தவொடனே ரெண்டுமே இறந்து போயிருது. இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு இதோட தலையை மட்டும் சும்மா தனியாக விட்டு போகக்கூடாது, ஏதாச்சும் ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ கொலை பண்ணலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். பட் ஆனால் இவனுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ரொம்பவே மூச்சு வாங்குது. உடனே ஒரு கை பின்னாடி தொடுவும். பார்த்தா ஒரு மாஸ்க் மேன் நிற்கான். இதை அந்த டீமனை கொள்ளாது அப்படின்னு அவன் சொன்னோடனே அப்போ எப்படி நான் இதை கொள்றதுன்னு கேட்கவும் அதை நீயே யோசி அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே நம்ம டாஞ்சிரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு அதோட மண்டவோடு உடையிற லெவலுக்கு போட்டு நச்சு நச்சுன்னு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கான். இருந்தாலுமே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கொடூரமாக அதை சாகடிக்காமல் விரும்பல. ஜஸ்ட்டு ஒரே இதில் ஈஸியாக கொள்கிற மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கவும் இவனோட உடம்புலேருந்து வர அந்த ஸ்மெல்லை பார்க்கும்போது இவன் ரொம்பவே கைண்ட்னஸாக இருக்கான், இறக்க குணம் படைச்சவனாக இருக்கான். போயும்போது ஒரு டீமனுக்கு முதற்கொண்டு இறக்கம் பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருந்தால் இவன்லாம் வேலைக்காக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன் கண் முழிச்சிருது. அதோட பாடி மட்டும் தான் இறந்து போயிருக்கு. இப்போ சூரியன் வந்த உடனே அதோட தலையும் தானாக இறந்து போயிருது. ஐயோ அப்போ நெசுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்போ அந்த மாஸ்க் மேனையும் காணும், நம்ம நெசுக்கோவையும் காணும். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நெசுக்கோ வெயிலுக்கு பயந்து அந்த கூடைக்குள்ளே போய் இருக்கா. இப்போ அந்த மாஸ்க் மேன் எங்க அப்படின்னு தேடுறான். பார்த்தா அவன் இங்கே இறந்து போனவங்க எல்லாத்துக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். உடனே நம்ம டாஞ்சிரோ அவன் பக்கத்தில் போகவுமே நான் தான் ஒரு கோடாக்கி டோமியோக்கோ தானே உன்னை அனுப்பி வச்சான் அப்படிங்கவும் ஆமாம் என்னோட பேர் டாஞ்சிரோ, என் தங்கச்சி பேர் நெசுக்கோ அப்படின்னு அவன் சொல்லவும் நீ என்னதான் நினச்சிட்டு இருக்கேன்னு அவன் செவுட்லேயே ஒன்று வைக்கிறான். நீ டீமன்ஸ்க்கெலாம் இறக்கம் பார்க்கக்கூடாது, நைட்லேருந்து காலையில் வரைக்கும் அதை கொள்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க, கடைசி வரைக்கும் நீ கொல்லவே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக முடிவெடுக்க கற்றுக்கோ. ஒருவேளை நெசுக்கோவே ஒரு மனுஷனை கொண்டா அப்படின்னாலும் நீ அவளை கொள்றதுக்கு தயங்கவே கூடாது. நல்லவங்கள தான் என்றைக்குமே காப்பாற்றணும். உன் சிஸ்டர் இப்போ வரைக்கும் யாரையும் கொள்ளலை, அதனால பிரச்சனை இல்லை. நீ ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் பாஸ் பண்ணனா தான் நான் உன்னை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறான். அவன் செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கான். அண்ட் அவன் ஓடும்போது சவுண்டே கேட்கல. நம்ம டாஞ்சிரோ பின்னாடியே ஓடிட்டுருக்கான். நம்ம டாஞ்சிரோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால பின்னாடி நெசுக்கோக்கு குலுங்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ பொறுமைசாலின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அவளோட ட்ரெஸ்ஸு எத்தனை தடவை கிழிஞ்சாலுமே புது ட்ரெஸ் வேண்டாம், அந்த காசுக்கு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப தச்சுக்கிட்டே இருப்பா. அந்த லெவலுக்கு இவங்க ஃபேமிலி ரொம்பவே புவர். அண்ட் நெசுக்கோ ரொம்பவே பொறுமைசாலி. நான் உங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கவும் இன்னும் டெஸ்ட்டே ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெசுக்கோவை உள்ளே படுக்க வைக்கிறான். நீ இல்லாத நேரத்தில் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மலையேறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்பவே பனிமூட்டமாக இருக்கிறதுனால நம்ம டாஞ்சிரோவால் மூச்சு கூட விட முடியல. நீயா வழியை கண்டுபிடிச்சு கீழே வா, இந்த தடவையாச்சு விடியறதுக்குள்ளே வீடு சேர அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருந்தான். பனிமூட்டம் இருந்தால் என்ன, அவரோட சென்ட் எனக்கு நல்லா தெரியும், நான் அதை ஸ்மெல் பண்ணியே வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். பார்த்தா
போகிற வழி எல்லாத்துலேயுமே ட்ராப்ஸ் இருக்கு. இவன் அடி வாங்குறான் அண்ட் ஒரு பள்ளத்துக்குள்ளே கீழே விழுந்துருதான். இப்போ எனக்கு புரியுது இது எவ்வளோ கஷ்டம்னு. விடியறதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ராப்லேயும் காலை வச்சு அடி வாங்கிட்டு இருக்கான். அவனால் மூச்சு கூட விட முடியல. ஏர் ரொம்பவே திக்காக இருக்குது. நான் எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும், முதல்ல நான் பதறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுறான். அங்கே வந்து எல்லா ட்ராப்ஸுமே ஒரு மனுஷனால தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுனால மனுஷனோட சென்ட் அதில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். அப்போவுமே சில ட்ராப்ஸ்லாம் அவன் அடி வாங்குதான். ட்ராப்ஸில் இருக்கிற மனுஷங்களோட சென்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சு போனாலுமே சில ட்ராப்ஸில் அடி வாங்குறான். எப்படியாச்சும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். இங்கே நம்ம உரோக்காடாக்கி சொன்ன மாதிரியே அந்த நெசுக்கோவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். நம்ம டாஞ்சிரோ விடியறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருதான். இப்போ அந்த உரோக்காடாக்கி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அந்த டோமியோ வந்துட்டு ஒரு காக்கா வழியாக ஒரு லெட்டரை அவனுக்கு அனுப்பியிருப்பான். அந்த லெட்டரில் நான் ஒரு பையனை மீட் பண்ணேன், அவன் ஃபேமிலியில் எல்லோரும் இறந்து போயிட்டாங்க அண்ட் அவனோட சிஸ்டர் வந்து டீமனாக மாறிட்டா. ஆனால் அவள் கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷங்களையும் அட்டாக் பண்ண மாட்டா. அண்ட் அந்த பையன் அவனை நான் பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த பையனுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த 2 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தாங்க. அதுலேயும் அந்த பையன் அவன் ஏதோ ஒரு விஷயத்த சாதிப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் லெட்டரில் எழுதியிருக்கான். இந்த உரோக்காடாக்கி வந்து நான் உன்னை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு டாஞ்சிரோவை பார்த்து சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உங்களில் சில பேருக்கு இது வந்து பழைய காலத்து கதை மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். டீமன்ஸு அப்புறம் அந்த வர்ற அந்த சீன்ஸ் எல்லாமே பழைய காலத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். மேபி உங்களுக்கு போர் அடிக்கலாம். அப்படி ஒரு வேளை போர் அடிச்சுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த எபிசோட் ஏன்னா வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிடும். நான் என்னோட ஃப்ரெண்டு கம்பல் பண்ணதுனால தான் இந்த அனிமே பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கே போக போக பிடிக்க ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கும் அதேமாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.